கடந்த சில நாட்களா இங்கிலாந்தோட பல பகுதிகளில் வெள்ளை இனவாதிகள் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை மேற்கொண்டு வராங்க. அங்க நடக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம். வீடுகள், கடைகள், பள்ளிவாசல்கள், வாகனங்கள், ஹோட்டல்கள் எல்லாத்தையும் இந்த வெள்ளை இனவாதிகள் சேதப்படுத்துறாங்க. நிறைய பொருட்சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. போலீஸ்காரர்கள் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சுமார் 400 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இனவெறி, இஸ்லாமிய வெறுப்பு, புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு, தீவிர தேசியவாதம் போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பிரிட்டன் பற்றி எரிய காரணம். அங்க நடக்கிற கலவரம் பத்தியும் இதுக்கு பின்னால இருக்கிற நபர்கள் யாரு, இலான் மஸ்க், ஆண்ட்ரியூ டேட் போன்ற ஆட்கள் இந்த விஷயத்துல எப்படி சம்பந்தப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 29ஆம் தேதி திங்கட்கிழமை, யூகேல உள்ள சவுத் போர்ட் பகுதியில ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு 17 வயசு பையன் 3 குழந்தைகளை கத்தியால குத்தி கொன்னு இருக்கான். அதே மாதிரி இன்னும் 10 பேரை கத்தியால தாக்கியிருக்கான். அதுல 8 பேர் குழந்தைங்க. அதுல 5 பேர் மருத்துவமனையில சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இங்கிலாந்துல சவுத் போர்ட் பகுதியில ஒரு டான்ஸ் பயிற்சி வகுப்பு நடந்திருக்கு. அதுலதான் அந்த 17 வயசு பையன் இப்படி ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கான். ஏன் அப்படி செஞ்சாங்கிறதுக்கான எந்த தெளிவான காரணமும் விளக்கமும் இது வரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து இன்னும் தெரிவிக்கல. ஆனாலும் ஒரு செய்தி பரப்பப்படுது. அது என்னன்னு சொன்னா, இந்த காரியத்தை செஞ்சது ஒரு முஸ்லிம் பையன் அப்படின்னும், அவன் பெயர் அலி அல் ஷக்காத்தி அப்படின்னும், அவன் போட்டு மூலமா நாட்டுக்குள்ள குடியேறினவன் அப்படின்னு ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டுச்சு. இப்படி பரப்புனது யாருன்னு சொன்னா தீவிர வலதுசாரிகள். சமூக ஊடகம் தொட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இந்த செய்தி தீயா பரவுது. குறிப்பா டாமி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு இனவாதி, இஸ்ரேல் ஆதரவாளர், இஸ்லாமிய வெறுப்பாளர் சமூக ஊடகத்துல பரப்புனாரு. அதை தொடர்ந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையிலையும் அவர் பேசினாரு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இங்கிலாந்து முழுக்க கலவரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவருக்கு பின்னால மிகப்பெரிய இஸ்ரேலிய சியோனிச வலைப்பின்னல் இருக்கு. சியோனிஸ்டுகள்ல ஒரு சாரார் இங்கிலாந்துல கலவரத்தை ஊக்குவிக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவங்களோட ஆதரவுல தான் இந்த கலவரமும் நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. டாமி ராபின்சன் கலவரத்தை தூண்டும் வகையில விஷம கருத்துக்களை பரப்புனாரு. அவருடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமா ஆண்ட்ரியூ டேட் என்ற சர்ச்சைக்குரிய நபர் கருத்து தெரிவிச்சாரு. கொலை செஞ்சது ஒரு சட்டவிரோத குடியேறி, இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இனவாதிகளோட கோபத்துல நியாயம் இருக்குங்கிற துணியில அவருடைய வீடியோ இருக்கு. நீங்களும் கூட பார்க்கலாம் அதை. அடுத்து பில்லியனரான இலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை பகிர்ந்திருந்தாரு. அதுல சிவில் வார் தவிர்க்க இயலாதது அப்படிங்கிற ஒரு துணியில ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இது யூகே அரசால கடுமையா கண்டிக்கப்பட்டு வருது. இங்கிலாந்து அமைச்சர் ஹெய்தி அலெக்சாண்டர் பொறுப்போட நடந்துக்கோங்கன்னு இலான் மஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அத்தோட ஒரு கலவரத்தை சிவில் வார்னு சொல்றது நியாயமற்றதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் யூடியூபர் ஒருத்தர் கூட சிவில் வார்னு தலைப்பு போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு படி மேல போய் யூகே முஸ்லிம் நாடா ஆக போகுது, அதை தடுக்கத்தான் அங்க போராட்டம் நடக்குதுன்னு ஒரு போடு போட்டிருந்தாரு. வெள்ளைக்கார சங்கிக்கு தமிழ்நாட்டு சங்கி முட்டு கொடுக்கறது நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எல்லா இடத்துலையும் வலதுசாரிகள் சிறுபான்மையினர் மக்கள் தொகையை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் முன்னாடி குறிப்பிட்ட டாமி ராபின்சன், ஆண்ட்ரூ டேட் போன்ற ஆட்கள் ட்விட்டர்ல இருந்து பேன் பண்ணப்பட்டிருந்தாங்க. இலான் மஸ்க் தான் இவங்களை மறுபடியும் சுதந்திரமா இயங்குறதுக்கு விட்டுருக்காரு. சமூக ஊடகங்கிறது கலவரத்தை தூண்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அது சார்ந்த விவாதமும் யூகேல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரிட்டனை பற்றி எரியுது. இந்த டாமி ராபின்சன் இப்போ எங்க இருக்காருன்னா, பிரிட்டனை விட்டு வெளியேறி சைப்ரஸ் நாட்டுல இருக்காரு. அங்க போய் ஜாலியா புகைப்படங்கள்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய கலவரத்தை ஒரு நாட்டுல தூண்டி விட்டுட்டு அவர் அதுக்கான எந்த பின்விளைவையும் சந்திக்காம இருக்கிறாரு. யூகே அரசு நினைச்சா அவரையும் கைது பண்ண முடியும்னும், அவர் அந்த நாட்டுல இருந்து, அந்த சைப்ரஸ் நாட்டுல இருந்து கைது செஞ்சு கொண்டு வரப்படணும்னு ஒரு கோரிக்கை கூட இருக்கு. சவுத் போர்ட்ல குழந்தைகளை கொன்றவனோட உண்மையான பெயர் என்னன்னு சொன்னா ஆக்சல் ருடாகுபானா. இவன் ருவாண்டா வம்சாவளியை சேர்ந்தவன். அவனுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கொன்னது 17 வயசு மைனர் பையன் அப்படிங்கிறதால பிரிட்டன் சட்டப்படி அவனுடைய உண்மையான பெயரை பத்திரிகைகள் வெளியே சொல்ல முடியாது. அதனாலதான் தொடக்கத்துல அவனோட பெயர் வெளிவராம இருந்துச்சு. ஆனா அந்த பையனை பத்தி தவறான பொய்யான விவரத்தை பரப்பி ஒரு பெரும் கலவரத்தையே வெள்ளை இனவாதிகள் ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் நீதிமன்றமே அந்த பையனோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த அனுமதிச்சிருக்கு. ஆனாலும் கலவரக்காரர்கள் இன்னமும் ஓயாம இருக்காங்க. தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை பிரிட்டன்ல நிலவுது. காரணம், அவங்களுக்கு அங்க கொல்லப்பட்ட படுகாயம் அடைஞ்ச அந்த 3 குழந்தைகள் பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது.
இவ்வளவு பேர் காயப்பட்டு மருத்துவமனையில இருக்காங்க. அதை பத்திலாம் அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. வெறுமனே ஒரு கலவரத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கி மனநிலை தான் அங்க நிலவிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து தங்களுடைய அஜெண்டாவை அவங்க முன்னெடுத்து போறாங்க. கொல்லப்பட்ட அப்பாவி குழந்தைகளோட உயிரிழப்பை இப்படி தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறது ரொம்பவே சீப்பான ஒரு பாலிடிக்ஸ். இது அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம். கொலை சம்பவம் நடந்தது 29ஆம் தேதி. இந்த வெள்ளை இனவாதிகள் 30ஆம் தேதியே, அதாவது மறுநாளே தங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. ஒரு பள்ளிவாசல் கிட்ட திரண்டாங்க. காவல்துறை அவங்கள கட்டுப்படுத்த முயற்சிக்கிறப்போ அதுக்கு கட்டுக்கடங்காம அது வந்து ஒரு கலவரமா உருவாகுறதுக்கு காரணமா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய கடைகளை போலீஸ் எல்லாம் கூட அவங்க தாக்குனாங்க. இது நடந்து முடிஞ்ச மறுநாளே இனவாதிகளுடைய போராட்டம் மற்ற பகுதிகளுக்கும் பரவுது. அங்கெல்லாம் இப்படியான வன்முறை சம்பவங்கள் அரங்கேறுது. இங்கிலாந்து வீதிகள்ல இங்க பிற நாட்டுக்காரவங்க குடியேற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வலதுசாரி கலவரக்காரர்கள் முழங்குனாங்க. இன்னும் பல இனவாத முழக்கங்களையும் அவங்க எழுப்புனாங்க. ஆகஸ்ட் 1 அன்னைக்கு எந்த போராட்டமும் நடக்கல. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல பல பள்ளிவாசல்கள் இலக்காக்கப்பட்டுச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கபலீகரம் செய்யப்பட்டுச்சு. கார்லாம் தீ வச்சு கொளுத்துனாங்க. இப்படியான சூழல்ல இனவாதிகளுக்கு எதிரா போராட்டம் வெடிச்சிச்சு. இந்த இனவாதிகளை கண்டிச்சு ஒரு போராட்டம். அந்த போராட்டக்காரர்களுக்கும் இந்த கலவரக்காரர்களுக்கும் மோதல் உண்டாச்சு. ரோதர்ஹம் பகுதியில உள்ள ஒரு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அங்க வந்து அகதிகளை அடைக்கலம் தேடி இருந்தவங்க தங்கியிருந்த ஒரு ஹோட்டல்ல இந்த இனவாதிகள் வந்து தாக்குதல் தொடுத்தாங்க. அதனால அங்கேயுமே ஒரு பதற்றமான சூழல் நிலவுனுச்சு. இப்படி ஏகப்பட்ட கலவரம் அந்த நாட்டுல அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த லண்டன் கலவரத்துக்கு அப்புறம் இப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரம் இந்த பிரிட்டன்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமர் கியர் ஸ்டாமர் கலவரக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாயும் சொல்லியிருக்காரு. அங்க நடக்கிறது ஒரு போராட்டமே கிடையாது, வலதுசாரி குண்டர்கள் நடத்தக்கூடிய கலவரம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. பொதுவாவே மேற்கத்திய நாடுகள்ல புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு எதிர்மறை மனநிலை இருக்கு. நாட்டையும் நாட்டோட கலாச்சாரம் பொருளாதாரம் எல்லாத்தையும் அவங்க வெளியேந்து வந்தவங்க அழிக்கிறாங்கன்னு சொல்லி இனவாதிகள் கருதுறாங்க. தங்களோட இனவாதத்துக்கான நியாயமாவும் அவங்க இதை முன்வைக்கிறாங்க. தங்களோட வெள்ளை இனவாதத்துக்கு ஒரு நியாயவாதமா. யூகேல பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் வளர்ந்து வருது. வேலையின்மை அங்கேயுமே ஒரு சிக்கல் தான். இப்படியான நிலைமையில எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யாருன்னு இனவாதிகள் சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஆப்பிரிக்கர்கள் போன்றவர்களை தான் சொல்றாங்க. உண்மையை சொன்னா இவங்களோட இனவாதிகளோட வெறுப்பு மனநிலைங்கிறது வெறுமனே புலம்பெயர்ந்தோர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. அதுல நிறவெறி, மதவெறி எல்லாமும் தான் இவங்க கிட்ட இருக்கு. யூகே போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோர் ஒரு அத்தியாவசிய தேவைன்னு சொல்லலாம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தொழிலாளர்கள், பணியாளர்கள் தேவை. வித்தியாசமான பல ஆற்றல் உள்ளவங்க தேவை. உணவு, விளையாட்டுன்னு பல அம்சங்களையும் வெள்ளையர் அல்லாதோர் அந்த நாட்டுக்கு பங்களிச்சிருக்கிறாங்க இந்த துறைகள்ல எல்லாம். இது போக யூகேல வயசானவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கிற ஒரு சூழல்ல இளைஞர்கள் புலப்பெயர்வு அப்படிங்கிறது அந்த அந்த விஷயத்த சரி கட்டுறதுக்கு உதவுது. நாட்டுக்கு அந்த புலம்பெயர்ந்து வந்தவங்க வரி கட்டுவாங்க. அந்த வரியில ஒரு பகுதி முதியோர் நலனுக்காக செலவிடப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிரிட்டன், அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகள் மற்ற நாடுகளை பெருமளவுக்கு சுரண்டி தின்னுருக்காங்க, அடிமைப்படுத்தி இருக்காங்க, மிகப்பெரிய நாசத்தை போற அந்தந்த நாடுகள்ல ஏற்படுத்தி இருக்காங்க. இப்படியான பின்னணி எல்லாம் இருக்கும்போது அந்தந்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அகதிகள் மட்டும் இவங்களுக்கு ஏன் கசக்குதுங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. ஆப்பிரிக்கர்கள், முஸ்லிம்கள் அந்த நாட்டோட வளர்ச்சியில பங்காற்றி இருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கேயே பல தலைமுறையா இருக்கிற கருப்பினத்தவர்களையும் ப்ரௌன் நிறத்தவர்களையும் எதிரியா கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வன்முறை. அதை வலதுசாரிகள் செய்றாங்க. ஆக வலதுசாரி தீவிரவாதம் தான் யூகே போன்ற மேற்கு நாடுகளுக்கு உண்மையான அச்சுறுத்தல். அரசியல், ஊடகம்னு எல்லாத்துலயும் அவங்க ஒரு கட்டமைப்போட இருக்கிறாங்க. இளைஞர்களை மூலசெலவை செய்றாங்க. இதுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது அவசிய தேவையா இருக்கு. அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசுகள் வலதுசாரி தீவிரவாதத்தை தனி கவனம் எடுத்து முறியடிக்கணும். இனவாதத்தையும் இஸ்லாமிய வெறுப்பையும் முற்றா வேறறுக்கிறதுக்கு தோதுவான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ளணும். அப்பதான் சரியான திசையில ஒரு நாடு பயணிக்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.